பாமகவின் தலைவராக இதற்கு மேல் தானே இருக்கப் போவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ராமதாஸால் தொடங்கப்பட்டது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் கடந்த சில ஆண்டுகளாக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் இன்று தைலாபுரம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் இதற்கு மேல் பாமகவின் தலைவராக தாமே இருக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் தலைவராக இருந்து வந்த அன்புமணி இதற்கு பின்பு செயல் தலைவராக செயல்பட்டு வருவார் எனவும் தெரிவித்தார். மேலும் கௌரவ தலைவராக ஜி.கே. மணியும் பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தொடர்ந்து செயல்படுவார்கள் என ராமதாஸ் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன்.